வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபினா பூசணிக்காய் சாம்பார், அப்புறம் பஜ்ஜி மிளகா, பீன்ஸு, கேரட் போட்டு தேங்காய் போட்டால் கறி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் தினையும் பாசிப்பருப்பும் சேர்த்த பாயசம் தான் பண்ண போகிறேன். திரு ஃபுட்ஸில் தினை பாசிப்பருப்பு பாயசம், ஸோ அந்த மிக்ஸ் தான் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். அதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். வறுத்த தினை அரிசி மற்றும் பாசிப்பருப்பு இருக்குது, அப்புறம் நாட்டு சக்கரை, நெய், பால் பவுடர் இதிலே இருக்கிறதுனால பாலெல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதிலே முந்திரி பருப்பு, திராட்சை, நெய் எல்லாமே இருக்குது. ஏலக்காய் பொடியிலேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பேக்கெட்டில் தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே இருக்குது. இது சக்கரை, நாட்டு சக்கரை, இது நெய். ஸோ இதுலேயே உங்களுக்கு இதுவும் காமிச்சிடுறேன். தினையும் பாசிப்பருப்பும் சேர்ந்து இருக்குது இதில். ஸோ இதுலேருந்து நீங்கள் இப்போ ஒரு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சுக்கணும். ஸோ நான் இதில் 1 கப்பு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் ஒரு 4 கப்பு தண்ணி. இதை குக்கரில் வேக வச்சிடலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விடுங்க. இங்கே பாயசத்துக்கு தினையும் பாசிப்பருப்பும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது நல்லா வெந்தெடுத்து ப்ரெஷர் அடங்கினோன்னு தான் பார்க்க போகிறோம். அதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ டிஃபனுக்கு ஜவ்வரிசி தோசையும் தக்காளி சட்னியும் பண்ண போகிறோம். ஜவ்வரிசி தோசைக்கு அளவு சொல்லிடுறேன் நான். 2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு ஜவ்வரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ஊறணும். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு, ஜவ்வரிசி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு 4-5 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா புளிச்சதுக்கப்புறம் தான் வாக்க முடியும். நான் ரெடியாக அரைச்சி இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் பெருங்காயம், 4-5 வரமிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நல்லா ஒரு கப்புக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறினோடனே அரைச்சிக்கலாம். நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது. ஸோ தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த பக்கம் ஜவ்வரிசி தோசையும் ரெடி ஆகிடுது. ஸோ அதையும் எடுத்துட்றேன்.
ஜவ்வரிசி தோசை தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுது. ஜவ்வரிசி தோசை சாஃப்டாக தான் இருக்கும், பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து இஞ்சி பச்சை மிளகா இருக்கலாம், அந்த காரமும் இருக்குமா, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னி நல்லாயிருக்கும், இல்லை மிளகா பொடி நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஜவ்வரிசி தோசை வாத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திணை பாசிப்பருப்பு பாயசம் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே அது கேஸ் விட்டு அதாவது ப்ரெஷர் அடங்கி ரெடி ஆகிருக்கும். நம்ம வந்து திணையும் பாசிப்பருப்பும் வேக வச்சுருந்தோம். பாருங்கள் நல்லா வெந்துடுது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் நாட்டு சக்கரை அதிலே அவங்களே கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கெட்லேயே இருக்குது. நான் திரு ஃபுட்ஸோட நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் பாதி எடுத்துட்டேன் ஒரு பேக்கெட்டில், அதனால் நாட்டு சர்க்கரையும் அதுலேயே பாதி போடுறேன். நாட்டு சர்க்கரையை கரைய விட்டுக்கலாம். வேக வச்ச திணை பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. வெல்லம் வந்து கரைஞ்சிடுது. ஸோ இதில் நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடுவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு நெய் விட்டுக்கலாம். ஸோ அந்த பேக்கெட்டோடைய நெய் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கெட்லேயே வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் வறுத்துடலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, தேங்காய், திராட்சை எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பேக்கெட் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து அவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. நான் இதில் வந்து ஒரு பாதி எடுத்துட்டேன். ஸோ பாதி நாட்டு சக்கரை தான் எடுத்துட்டேன். இவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதை தவிர இன்னும் நிறைய மில்லட்டில் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே இருக்குது. தோசை இருக்குது, ரவா தோசை மாதிரி ராகி ரவா தோசை இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. பொங்கல் இருக்குது, சாமை அரிசியில் பொங்கல் இருக்குது. நான் அன்றைக்கி கூட பார்த்துருப்பீங்க நாட்டு கம்பு முருங்கை இலை தோசை, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன், பார்த்து வாங்கிக்கோங்க. திணை பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. அதிலே வந்து பால் பவுடரும் இருக்கிறதுனால நம்ம பாலெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம என்ன அளவு எடுத்துக்கிறோமோ, இப்போ 1 கப்பு அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணது எடுத்துட்டோன்னா அதில் வந்து ஒரு 4 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு நாட்டு சர்க்கரையை போட்டு கரைச்சிட்டு அந்த வெள்ளை தண்ணியை விட்டு ஒரு கொதி வந்தால் போதும், அவ்வளோதான். அப்புறம் வறுத்து இந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் வறுத்து போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. நம்மளுடைய ரொம்ப ஈஸியான திணை பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து ஜோதி கண்ணம்மா வந்து ஊர் உலகம்ல வந்து மோட்டிவேஷன் சாங் ஒன்று பாடியிருக்காங்க. அதை வந்து பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் அந்த பாட்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஊர் உலகத்தில் வந்து இன்டர்வியூவோடு இருக்கும். ஸோ முடிஞ்சிருந்தால் அதையும் பாருங்கள், இந்த பாட்டையும் கேளுங்க. பனிக்கூடங்கள் உடைந்ததால் தான் உயிர்கள் வந்தது, விதைகள் உடைந்ததால் தான் பயிர்கள் வந்தது. உன் மனசும் உடையும் வருந்தாதே. மேகம் உடைந்ததால் தான் மழையும் வந்தது, பனிக்கூடங்கள் உடைந்ததால் தான் உயிர்கள் வந்தது.
உடைந்ததால் தான் உயிர்கள் வந்தது, விதைகள் உடைந்ததால் தான் பயிர்கள் வந்தது. உன் மனசும் உடையும் வருந்தாதே. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.